எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். இன்று திருவண்ணாமலை காணொளி நிகழ்நிலை சபையினில் உரையாற்ற வாய்ப்பளித்த இந்த குழுமத்திற்கும் இதன் அமைப்பு பொறுப்பை ஏற்று வரும் சாலை சதீஷ், சாலை சிவகுமார் ஆகியோருக்கும் இந்த இணைப்பை எளிதாக நான் பெற்று எனது உடன் இருக்கும் சாலை ஆனந்த முதலியாருக்கும் என் அன்புகளிந்த நமஸ்காரங்கள். ஒன்றான ஐமணியாம் பொதிகை பூட்டி உலகவர்க்கே சந்தமதில் எடுத்தே நீங்கள் இன்று உலகோர் வாக்கு மன மலம் பொழிய எழுத்துரை செய்யணும் பணியை சிறமேற் தாங்கி கொண்டேறும் தனிகையரின் சுதனாம் எங்கள் குருமாக நாகரிட பாதம் போற்றி தென்திசையின் கைலாச ஔஷதத்தை தெளிந்தறிய உலகவர்க்கு செப்புவோமே. பிறவிப்பிணி நீக்கும் அரிதற்கரியாகிய அருமருந்தான மெஞ்ஞான வேத கல்பகத்தை எடுத்து வந்து இந்த உலகத்திற்கு தம் கிரந்தங்கள் வாயிலாக ஞான பெருநெறியை தெய்வம் நமக்கு தந்து வருகிறார்கள். அந்த பிரம்மம் நம்முள் இணைந்துள்ள அதிசயம் பற்றி முதலில் தெய்வம் எடுத்து கூறி வருகையில், சொல்ல ஒண்ணாத பல்லாயிரம் கோடி அண்டம் படைத்தாங்காங்கு வெல்ல ஒண்ணாத பல்கோடி ஜீவனிலும் விளங்கியும் அறிய ஒண்ணா அல்லாவேனும் பல்லாயிரம் பேர் வேற்றுமை கருவருபானோ சல்லல்லாஹி ரசூல் குரு காப்பாய் சாற்றிய சோடசமே என்று பாடுகிறார்கள். தாயின் கருவறியில் வந்து விழுந்த ஜலத்திலான விந்துவினில் கூடவே ஒரு அணுவாக வந்த ஆதி பிரம்ம உயிர் புள்ளியே நமக்கு பிரம்மம் தந்த சீதனமான ஆதி புள்ளி ஆகும். கற்பனை நிலை என்பது இந்த அணுதான் என்று தெய்வம் அருளுகிறார்கள். இந்த புள்ளியில்தான் பரமாத்மாவின் ஜீவ ஆவி எசன்ஸாக சுருட்டப்பட்டு உள்ளது என்று தெய்வ திருவாக்கியம் கூறுகிறது. நம் ஜீவன் என்ற பிரம்மம் மனித உடலில் புகுந்தவுடன் அது தூள தேகத்தின் வானலோகம் என்ற பாகத்தில் ஜீவதேகமாக அமர்ந்து விடுகிறது. அதன் பிறகுதான் நம் தூளமானது உச்சி முதல் பாதம் வரை அது சக்தி வீச்சு விருந்திவிட செய்கிறது. அது மட்டுமல்லாமல் அது தான் இருந்த இடத்திலிருந்து நம்மை காத்தும் வருகிறது. சிசு தாயின் கருவறில் இருந்த காலத்துக்கு முன் நாம் ஆதியில் ஜீவதேகமாய் இருந்த காலத்தை பற்றிய பூர்வ சரித்திரத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தெய்வமார்கள் ஆதியில் இருந்து நமக்கு அதன் சரித்திரத்தை தங்கள் கிரந்தங்களில் எடுத்து கூறி வருகிறார்கள். உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டழிந்தேன் புரணமே என்கிறார் பட்டினத்தார். நாம் ஜீவ வளநாட்டில் ஓர் உயிரணுவாக இருந்த போதே மனு பிறப்பு நமக்கு கிடைக்க இருந்த அந்த வேளையில் பிரம்மம் அப்போது தந்த சிறப்பான சில சீதன வரங்களை பெற்றுதான் நாம் வந்தோம் என்ற முறைமையை பற்றியெல்லாம் நமக்கு தெய்வ வேத குறிப்புகள் அற்புதமாக எடுத்து கூறி வருகிறது. தெய்வ வேதத்தை ஓத ஓத அந்த அகமிய விற்பின் முக்கியத்துவம் நமது அகமிய மனத்துக்கு நன்கு புரிந்துவிடும். சிசு உற்பவம் ஆகும்போது தாயின் கருவறையில் அங்கு அந்த சிசு வளர வளர அதனுள் உள்ள பிரம்ம வீச்சு அங்கு எப்படி விசிறி பரவி அதனால் எப்படி வல்லமை பெற்றதாக மாறியது, அது என்னெல்லாம் தன்னிலை பெற்று நம்மள் திகழ்கிறது என்று தெய்வ அமுத கலைஞான போதும் 2ஆம் பாகத்தில் எடுத்துரைத்து வருவதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஒரு பாடலில் அசைவற்ற குண குன்றாம் பிரம்மம் தன்னில் அதிலிருந்து எழுந்து வந்த அதிசயத்தை கேளாய்
இசிய உங்கட்காய் உரைக்கத் துணிந்தேன் மக்கால் ஏனையவரன் பேசாதே வாயை மூடு திசையற்ற பொருளின் திசை பேச போமோம் திங்கள் ரவி செவியறிய போமோ கண்ணே அசைவற்ற பிரம்மத்தின் காலம்தானும் யாவருக்கும் எட்டாத தூரபாமே. அதாவது அசைவற்ற குலக்குன்றான பிரம்மம் வித்வேஜ இடத்துள்ளே இருந்து அருளித்தான். அது நிகரற்ற பொலிவு கொண்டெழும்பி கருக்குகை மேவி நம்மில் வந்து அமர்ந்துள்ள ரகசியத்தை யாரும் அறிவது என்பது எட்டாத தூரமாகும் என்ற குறிப்பினை இந்த பாடலில் தெய்வம் தருகிறார்கள். மேலும் அடைவுடனே தொன்று தொட்டு வந்த இந்த வித்து அகிலமெல்லாம் படைத்தளித்து காத்திடும் வஸ்து உன்னில் திடமுடனே அணுவில் அணுவாய் திரண்டே கிடக்கும் சேரி வளம் குருமார்கள் கைமுறையாய் துளங்கும் என்று அமுதபோதத்தில் தெய்வம் பாடுகிறார்கள். இந்த அண்டாண்டத்தில் தொன்று தொட்டு படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் ஆகிய சக்திகளை கொண்ட பிரம்மமே நம் உள்ளே இருப்பதாக பாடுகிறார்கள். இந்த ரகசியமும் அது பற்றிய செய்தியும் வழி வரும் வைத்தவ ஆன்றோர்களான குருபரனுக்கே தெரியும் என்று பாடியுள்ளார்கள். அண்டராலும் அழிய ஒன்னா திரு அண்டரண்டம் பகிரண்டம் பாய்ந்துமே அண்டமோரணுவினுள்ளே காட்டிய அண்டமோரணுவினுள்ளே காட்டிய தொண்டர் உள்ள தொழுங்கும் தனியரே. முதலில் வந்த ஆதி அணுவானது தொண்டர் அகத்திலுள் பரமாத்மா ஜீவாத்மா என்ற ரூபமாக நம்முள் உள்ளது பற்றி குரு தோத்திரத்தில் தெய்வம் பாடுகிறார்கள். முதலில் நம் உயிராக வந்த பேரொழியான பரமாத்மா தன்னில் உள்ள ஆறில் ஒரு பங்கு கொண்டதான ஜீவாத்மாவை குறிப்பாக பிரம்மத்திடம் சீதனவரமாக வாங்கி வந்த அந்த ஜீவாத்மாவினை தனித்து பிரித்து வைத்து அதனையே இந்த மனுவின் தோளத்தை கட்டளையிட்டது. இதை ஏற்றுக்கொண்ட ஜீவாத்மா முதலில் தாங்கள் இந்த தூளத்தில் இருப்பதற்காக சூக்கும தேகமாகிய ஜீவதேகம் என்ற ஒரு கூட்டை முதலில் அமைத்து கொண்டு அதனுள் புகுந்து உள்முகமாக அவைகள் மறைந்து இருந்து வரும்படி கூட்டிக் கொண்டது. அங்கிருந்தே ஜீவாத்மா தோள தேகத்தையும் கட்ட ஆரம்பித்தது. அது மட்டுமல்லாமல் பிரம்மம் நம் கருவாக வரும்போது ஒரு நுண்ணிய துளியாக வந்த அடுத்த கணத்தில் ஒரு சுழியாகவும் பிறகு அதனுடன் வாழ் நீச்சி பெற்றதாகவும் மாறியது என்று தெய்வ கலந்தவர்கள் கூறுகிறது. இதுவே வாழாம்பிகை என்றும் பெயர் பெறுகிறது. அந்த வால் நீச்சியை சுற்றியுள்ள பிரகாச கிரண கதைகள் தான் இரு பாத நிலைகள். அந்த வால் நீச்சியை சுற்றியுள்ள பிரகாச கிரண கதைகள் தான் இரு பாத நிலைகள், திருவடிகள், நற்றார் என்று தெய்வ பாசனங்கள் போற்றுகிறது. இந்த பாதம் என்ற சொற்பதமும் கால், தலை, கிரணம், கதிர், மணி, ஆதாரம் என்ற வார்த்தைகளும் பன்முறை தெய்வத்தில் தெய்வம் மிக அதிகமாக விளக்கி இருக்கிறார்கள். அதனால் இதன் அடிப்படை அருட்பெரும் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள ஆர்வம் கொள்ளலாம். இந்த ஆர்வம் பரிபூரணம் பெற தெய்வ அருள் நமக்கு வேண்டும். இது பற்றி தெய்வம் ஆன்மித்து வருவது என்னவென்றால், இந்த திருவடி நற்றால் என்ற பாத நிலையானது ஒரு ஆகஸ்ட சக்தியால் பிரம்ம சுவாச ஜீவ கலைகளை தன்பால் எடுத்து தன்னகத்தை ஆக்கிக் கொள்ள முடியுமானதாக இருக்கிறது என்பதே இதுதான் என்றும், மேலும் ஜீவதேகத்தை உள்முகம் நுழைந்து ஜீவாத்மாவை அங்கு பார்த்து தரிசிப்பதற்கும் ஜீவதேக முன்முகப்பில் நிலை வாசற்படியாக முச்சிர நிசவாச கோடானி ரூவாக அச்சரங்கள் 3 என்ற வரிவடிவில் இது தோற்றத்துக்கு அறிய முடியாத தூக்க தேகமாக நினைவில் மட்டும் ஓடி வருகின்ற கால் என்ற சின்னஞ்சிறு கால்வழி பாதவாழை கொண்டு நூல் எடை போன்ற கோடு வடிவ ஓவியமாக தன்னின் பிரம்ம பிரகாசமாக அது இருக்கும்படி மனிதனில் பிரம்மம் படைத்துள்ளது.
இதனை மானியம் பக்கம் 124 இருந்து தொடர்ந்து பார்த்து வரலாம். அதற்கு முன் நாம் அறிய வேண்டியது ஒன்று இருக்கிறது. மனிதனின் உயிர் உழவுவதற்கு ஆதாரமாக சுவாசம் உள்ளது. அதனால் இதை ஆதாரம், உயிர், மூச்சு என்பர். இது இடவளம் மாறி மாறி தாறுமாறாக ஆளும் முறைமை கொண்டது. ஆனால் இதில் இறை பிரம்மம் இழந்த நுட்பமான 64 அங்குல ஜீவக்கலைகள் உள்ளது. ஆனால் இதில் இறை பிரம்மம் இடைந்த நுட்பமான 64 அங்குல ஜீவக்கலைகள் உள்ளது. இது சுவாசத்திலிருந்து தனித்து பிரித்து ஆடும். கண்ணி 64 ஆசனத்தில் கனகாபிஷேகம் என்ற கண்ணில் நின்றார். கண்ணி 64 ஆசனத்தில் கனகாபிஷேகம் என்ற கண்ணில் நின்றால் என்று தெய்வம் மெய்வெளி நூலில் பாடுகிறார். இப்படி இந்த ஜீவ 64 கலைகள் மனு பிரம்ம ஞானம் பெற்றவுடன் குருவரும் தரும் தவ அருளால் 4 அங்குல ஜீவ சுவாச ஒடுக்கலில் பெறும். அப்படி ஒடுக்கம் பெற்ற அதனை வாடாத கண்ணி, ஏடான கலைகள் என்ற காரண ரூப தாயாக வர்ணித்து தெய்வம் பாடி வருகிறார். நமது தெய்வ மக்கள் நம் வேதத்தினை ஓதி வரும்போது கோடான பாதந்தனில் கால் என்ற மனோலய கவனத்தால் நினைவுகளில் ஊன்றும் ஆழ்நிலை மன ஓட்டத்தில் ஜீவசுவாசம் ஒடுங்கி தவநிலைக்கு நம்மை அழைக்கும். கால் ஊன்றி அசையாத தொழில் நிலை எங்கே என்று மெய்நடை போகத்தில் தெய்வம் விளவுகிறார்கள். தெய்வ வேத கிரந்தங்களை ஓதி வரும்போது தெய்வ நிலையமான கால் என்பதில் மனம் ஊன்றிட பிரகாச பாதமானதை வீச்சு மேல் கீழாக தேவ நடனமிடும். தோளுமிரு பாதத்தொன்று தூக்கிமாறு பாதம் தேவ நடனம் தெரியும் தேசி பஞ்சாட்சரமே என்று ஐமணி பொதியில் தெய்வம் பாடுகிறார்கள். இப்படியெல்லாம் நிகழுமாறு பாதம் என்ற ஒளி வடிவை நம் ஜீவத்தினை சுற்றி நூல் போன்ற கோடாக இறை பிரம்மம் பதித்து இருக்கிறது. இந்த வேதமணி பாத நிலையை எடுத்து பிரகாசை வைக்கும் வரதரையே நமது குருவெருமார். தன்முடி மேல் அடி வைத்த ஞான பாதம் என்றும் சிரம் பெறும் தூரை வளரும் ஏகா சீபாதம் என்றும் சிரசில் வைத்தே என்றும் பாடுகிறார்கள். இதனை ஊன்றிய பாதம் என்கிறது சைவ வேதாந்தங்கள் போற்றுகின்றன. தேவாதி தேவர்கள் மூவரும் காணாபாதம் என்று ஞான சித்தர்கள் பாடுகின்றனர். இப்படி குருள் அருள் போதத்தால் சங்கமல கால் ஊன்றி கோடுருகுமாக உள்ள பிரகாசம் பாதந்தலில் ஒட்டி பயணிப்பதி நூல் வழி பற்றிட கால் வழி ஓடிடும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். சத்திய ஞான குருபரன் வைப்பில் நூல் என்ற பாதங்களை போட்டு கால் என்ற பிரம்ம நினைவு படிவதே சத்திய ஞான வைப்பின் முதல் நிலை அந்தர் நிலையாகும். கால் என்ற நினைவினில் உயிர் ஒளியானது இரு பாதங்களை இணைந்து விடும்போது அது தலையான தலை என்று மெய்வெளி நூலில் தெய்வம் பாடுகிறார்கள். தெய்வம் அவர்கள் வான்கண்ணி விராட்டவத்தில் உள்ளதால் நம் வேத கிரந்தங்களை ஓத நமது மனம் ஆழ்நிலை கொண்டு கால் என்ற நினைவில் ஊறிய நினைவான கவன ஈர்ப்பில் ஊன்றி பிரகாச பாதங்களின் ஆகர்ஷ சக்தியால் அதிலும் வந்து ஒன்றிவிடும். அப்போது ஜீவ சுவாச கலைகள் ஒடுங்கிய நிலையில் நிலைத்த நினைவு கொண்டதான தவ நிலையில் நம்மை ஆக்கும். இப்படி மூன்றும் இணைவதே சுழிநாத வீடு. இது சூக்கும தேக வரி வடிவம் கூறப்பெறுகிறது. இது பிரகாசம் பொரியந்து போச்சுது பொல்லாங்கெல்லாம் புகழ்சுழிநாத விட்டால் என்று குருமுராதியில் தெய்வம் படுகிறார்கள். மேல சுழி மூலவட்டம் காலூன்றி மூல நாடி யூழத்த மூச்சாடா என்றும் அரண் சுழிநாத வீடு அப்பொக்கும் கலந்து கட்ட என்றும் தெய்வம் இதனை வர்ணிக்கின்றார்கள். இந்த சுழிநாத வீடான பிரம்ம எல்லையில் நம் மனம் படிய வேண்டும். இந்த சுழிநாத வீட்டினை நம் வேதத்தினில் மெய்வெளி நூலில் தலையான தலை, தானாயின்ற தலை, களிமா, கம்பம், கலையான கலை, பூரணம் மற்றும் சாகத்தலை என்றும் பற்பல அடைமொழிகள் எடுத்து கூறப்பட்டுள்ளது. சூக்கும உடம்பாமோ சொல்ல விளங்காதே சாக்கலைவே சாகத்தலை என்று நம் வேத ஞானக்குறையில் தெய்வம் பாடியிருக்கிறார்கள். கலைகள் பாதம் இரண்டும் இணைந்துள்ள சாகக்கலை மீது கவனமணியான வேகாக்கள் படியும்.
வாங்கியதை உள்ளடக்கி வித்திட உச்சரிக்கும் கால் மேலும் தலைக்கீழாய் ஓதும் சாகாத்தலை வேகாக்கால் இதுவாம் என்று குருதுதாரில் பாடுகிறார்கள். கால் மேலும் தலைகீழாய் இழைக்கப்பாறு கண்டுப்பார் மெய்ப்பொறி என்று அதுக்கப்பேறு என்பது தெய்வ வரிகள். நிலையான தலை என்ற இரு பாதங்களில் ஒன்றிய சாகாத்தலையின் மீது அது மேலாக கால் என்ற நினைவு ஊன்று வரை இந்த வரிகள் காட்டுவது. இப்படி இது கால் மேல் தலைக்குள் ஆக அது மாறி மெய்ப்பொறி ஆயிட அது அசையும். இந்த அசைவு 9 நெல் பிரமாண அளவே என்று பூரணப்பதிகளில் மேகலை மேலேறுவது 9 நெற்பிரமாணம் என்று தெய்வம் பாடுகிறார்கள். தோன்றி அங்கே ஓடும் சிறு கால்வதியின் பாத வாழ்வை சொல்லார்கள் பெரியோர்கள் மறைமௌன வெப்பு ஏற்றிய காலடியை நம்பி சும்மா ஏற்றிய காலடியை நம்பி சும்மா எடுத்தாசான் இழுக்கேளி உருண்டோடி படியும் எழுத்திய காலடியை சும்மா நம்பி இருந்து விடு எடுத்தாசான் எடுக்கையிலே உருண்டோடி படியும் என்று பாடுகிறார்கள். நிலைத்த தன்னிலையில் நின்று காலூன்றி குழந்தைகளில் வைத்த குறிப்பெல்லாம் கடந்து நெஞ்சம் நழுவி நிறைந்த பூரணத்தில் குஞ்சிதபாதமும் குணம்பெறு வடிவம் என்று ஞான அகவலில் பாடுகிறார்கள். இது எல்லாம் நிகழ தவநிலை ஏற வைராகிய எண்ணம் வேண்டும். மாறாக ஓடுகின்ற மனதை மைந்தா நேராக வைராகிய மணிக்கம்பத்தில் நீரைக்கு கட்டிப்பார் நிலைத்தே நிற்கும் என்று முருகி சுருக்கத்தில் பாடுகிறார்கள். கட்டியே நில்லாமல் கால்நிலைக்கா ஓடுதென்று திட்டி எண்ணி எசாதே சொல்வது கேள் செய்தி சொல்வது கேள் பொங்கிலியே உலக மும்மளத்தில் ஒட்டு நீ வைத்திருக்க மட்டும் தளத்து நிஷ்டை இல்லாமல் பிறண்டோடும் பொங்கிலியே என்று பூங்கிலிக்கணியில் தெய்வம் பாடுகிறார்கள். ஆச்சப்பா தேகம் என்ற ஆதாரத்தில் அவத்தை என்ற ஆங்கியுமே சொல்ல கீழு என்கிறது சித்த ஞான கோவில். ஜீவதேக ஜீவ சுவாசத்தில் உள்ள 64 கலைகள் விசுத்தி அநாகதம் ஆங்கை என்ற 3 நிலைகளை கலைகளாக பிரிந்து உள்ளது. இது 12, 16 மற்றும் 4 அங்குல மாத்திரை அளவு கொண்டதாக 3 விதமாக பிரிந்திருக்கிறது. இப்படி 3ஆக பிரிந்துள்ள 64 ஜீவ ஆதார கலைகளையும் ஒன்றாக சேர்த்து வைப்பது மூலாதாரம் என்ற தெய்வ வாக்கு போதமே ஆகும். சேர்ந்து நின்ற ஆதாரம் மூலாதாரம் என்று ஞான கிரந்தங்கள் பாடுகிறது. இந்த சேர்க்கு நிலை குருபுரம் தரும் ஞானபோதமான பேரறிவானதால் மட்டுமே இயலும். நேரான காமியர்கள் பாரடா என்று உன்னில் நீட்டும் முறியது இதுவே என்று முறிய சுக்கத்தில் தெய்வம் பாடுகிறார்கள். 8 கலையின் சேர்க்கு நிலை எங்கே என்று மெய்நிலை போதத்தில் வருகிறது. இந்த 64 கலையும் ஆராதாரத்தை கடந்தாண்டி மேல்நிலைக்கு வரும் நிலையே ஆராதாரம் ஆகும். இதனை குருவரம் தரும் ஞான வல்லபம் பெற்றே கடக்க முடியும் என்பதால் ஆராதாரத்தின் முதல் நிலையே மூலாதாரம் என்று குரு போதமாகும். மூலாதாரமும் முதல்லங்காரும் மூன்றில் உரைத்திடுவே மூலாதாரமும் முதல்லங்காரும் மூன்றில் உரைத்திடுவே என்று தெய்வம் சோடச நிலையில் பாடுகிறார்கள். மூன்றில் உரைத்திடுவே என்பது தேசகம், ஊரகம், கும்பகம் என்ற தியான படிநிலைகள் ஆகும். இந்த 64 கலைகளும் 3 நிலையில் பிரிந்து இருப்பதில் முதல் நிலையில் இருப்பதே இருபாக பாத நிலைகள். இந்த 64 கலைகளும் 3 வித நிலையில் பிரிந்து இருப்பதில் முதல் நிலையில் இருப்பதே இருபாக பாத நிலைகள். இது ஒன்று சேர்ந்து தேசமாகிய பிறகு ஊரகம் என்ற பிரம்மரந்திர எல்லைக்கு வந்து படிந்திட அதனால் கும்பகம் என்னும் மூச்சடங்கும் யோகம் பரிசாக நமக்கு கிடைக்கும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். தெய்வம் அவர்கள் சோடசனியில் இரு பாதனைகளை பற்றி சங்கமதான விசுத்தி அநாகதம் தளிரேசகம் இதுவே என்று 3 பிரிவுகளை பற்றியும் பாடுகிறார்கள். விசுத்தி அநாகம் என்பது இருபாக உள்ள
வடகலை இடகலியாக பிரிந்துள்ள பாதுநிலைகளின் கலைகளாகும். சூரிய கலை சந்திரைகளும் இது சாதாரண சுவாசத்தில் இயல்பாக நமக்குள் சுவாசமானது எப்போதும் தனித்தனியாக மாறி மாறி ஆடும். தெய்வஞான வேத கிரந்தங்களில் மூல மந்திரத்தை ஓதும் போது வட இட சுவாசிகளில் ஒன்று சேர்ந்துவிடும். அது அப்போது ஞானப்படியின் அடுத்த நிலை என்பதான தேசகம் என்பதாக அது மாறும். அப்போது அது ஜீவ சுவாசம் என்பதாகி ஒடுக்க நிலை பெற்றதாக இருக்கும். இதுவே உசுவாசம் நெசவாசம் என்பதாகும். இதனை தெய்வமானியம் எடுத்து விளக்குகிறது. இப்படி இரு ஜீவகலைகள் ஒன்று சேருவதற்கு மெய்த்தவ குருபரன் தரும் மாமந்திர பிரம்ம விச்சையே தேவையாகும். இதுவே தெய்வம் நமக்கு தரும் யோக விற்பாகும். இது எல்லாம் நிகழ்வது நமக்கு தெரியுமா என்றால் அதுதான் இல்லை. இதெல்லாம் நிகழ்வது நமக்கு தெரியுமா என்றால் அதுதான் இல்லை. அந்த இறை பிரகாச தாய்வீச்சு இயல்பாகவே வந்து நம் அகத்தில் அவ்வப்போது படிந்துவிடும். அந்த இறை பிரகாச தாய்வீச்சு இயல்பாகவே வந்து நம்ம அகத்தில் வந்து அவ்வப்போது படிந்துவிடும். இப்படி இரு ஜீவக்களை ஒன்று சேர்வது மெய்த்தவ குருபரன் தரும் மாமந்திர பிரம்ம விச்சு தேவையாகும். இப்படி அனிச்சையாகவே நாம் இந்த தேவ தவநிலை பெற்று விடுவதற்கு தெய்வத்தை பக்திமயமாக தியானிக்க வேண்டியது நமது கடமையாக உள்ளது. தெய்வத்தை பக்திமயமாக தியானிக்க வேண்டியது நமது கடமையாக உள்ளது. இப்படி பழம்பெரும் சாஸ்திர நெய்வேலி தெய்வம் நமக்கு தேகத்தில் எடுத்து கூறி வருகிறார்கள். இங்குறையானது எங்குமில்லாதது செங்கமல தரசே தங்கமதான விசுத்தி அநாகதம் தனிதேசகம் இதுவே என்று சோழச நிலையில் தெய்வம் பாடுகிறார்கள். இதனால் வல்லபமான கலைகள் திரண்டு ஒரு பெருங்குடம் என்றும் கோடி சூரிய பிரகாசம் என்றும் தெய்வம் பாடுகிறார்கள். ஆனது மூச்சு என்றும் பிரணவக்கலை என்றும் வரைகிறார்கள். இதனை பெற்றுவிட்டால் மூச்சு ஓடாத்தவம் என்ற தியான தவம் ஏற்ற முடியும் என்றும் தெய்வம் பாடுகிறார்கள். விசுத்தி அநாயகம் இணைவது தேசகம் என்பதை அறிந்த பிறகு இது அப்படி சேர்ந்த நிலையின் ஓவிய வரைவே அகரம் உகரம் ஏகாட்சரம் என்று தெய்வம் வர்ணிக்கின்றார்கள். விசுத்தி அநாகரம் இணைவது தேசகம் என்பதை அறிந்த பிறகு இது அப்படி சேர்ந்த ஒரு நிலையின் ஓவிய வரைவே அகரம் உகரம் ஏகாட்சரம் என்று தெய்வம் வர்ணிக்கின்றார்கள். நினைவில் உரிய நினைவாக அகத்தில் வரையப்படும் ஜீவாதார கோடுருவமான சூக்கும தேகமான இதனை அடிமுடி நடு முச்சுடர் அழிவிழாமி என்று எடுத்துக் கூறுவதை மான்மியம் பக்கம் 125 காணலாம். தேசகம் என்ற நிலை பெற்றுடன் அங்கு பூரக நிறைவு கூட்டிற்கு மனோலயம் வந்தால் அது கும்பகம் என்பதாகிறது என்று சோடச நிலையில் தெய்வம் பாடுகிறார்கள். பங்கது தத்துவம் தாயாலீபம் ஆனது இதன் முறையே பங்கது தத்துவம் தாயாதீபம் ஆனது இதன் முறையே சங்கு எழுத்தது ரேசகமூர தனி ஆந்தை சொல்லவே சொல்லுமே ஆந்தை தாயார் தீபம் ஆமிது கும்பகமே என்று பாடுகிறார்கள். அதுபோது இப்படி இயல்பாக கும்பகம் என்ற தவணை நம் வசம் ஆகிவிடும். இந்த எல்லையே ஆங்கினி என்பதாகும். கண்டிட மௌனம் கடுமாகினை போண்டு என்று தெய்வ வரையலிப்படி அங்குதான் நாம் தவநிலை ஏற்ற முடியும். இதனை பற்றி ஞான பழமை சாஸ்திரங்கள் எடுத்து கூறாமல் மௌனம் காக்கிறது. இதனை பற்றி ஞான பழமை சாஸ்திரங்கள் எடுத்து கூறாமல் மௌனம் காக்கிறது. ஆனால் தெய்வமாவது ஓதிய முத்த நூலில் மறைத்தது உரைத்திடுவேன் இங்கே என்று பாடுகிறார்கள். தெய்வ வேத போத நாதத்தினை பாதநிலையில் கால் என்ற நிலை கொண்டு ஒன்றும் போது தெய்வ குருபோத மகிமையினால் பாதநிலையின் ஊசிமலை வாசல் திறந்து காட்டி உள்முகம் அளிக்கும். தொழில் வீசும் குருபோதமே ஊசிமனை வாசலாகி உள்முகம் திறந்து அடித்து அங்கு புகுத்தும் என்று திருமஞான குரல் 49 வாக்கியத்தில் தெய்வம் கூறுகிறார்கள். தன்னிலை அறிந்ததெங்கே ஊசி முனி தமர் வாசல் தீரந்திடுவதெங்கே என்கிறது நமது மெய்வெளிவர். பேசமறிய பாதம் அது கார் ஊசி முனி வாசி வசமாகுது தேசு நிறமே என்று மேலும் தெய்வம் பாடுகிறார். மெய்மன ஞானத்து வருவதன்படி அருமறியின் நெருவழியே ஆசான் வில்லே
உருக்கமுடன் ஊசிமணி வாசல் பாய்ந்து ஊடுருகி அதனுள் நுழைந்து மறுபடியும் மேலேறினால் ஜீவதேக உட்படி வந்துவிட முடியும். அப்படி வந்துவிடில் ஆனதொரு மூச்சு அகலாது பற்றியே பற்றற பார்க்க மூலனூர் தனையடைந்து மூதண்ட பிரம்மதில் நுழைந்ததற்கு என்று தெய்வம் பாடுகிறார்கள். அடுத்த நிலையில் பார்க்க பெருவெளி தோன்றும் பரிபூர்ணம் பானுமதி கோடா கோடி ஒளித்துலங்கும் என்று பூரணப்பதியில் பாடுகிறார்கள். நாம் பார்த்து வருவதெல்லாம் திவ்ய நம் வேத பாசுரம் மற்றும் தெய்வங்களின் கூத்து கொள்ளும் தளிரேறு வாக்குவர்களின் தொகுப்பு வடிவ செய்திகளில் நாம் பார்த்து வருவதெல்லாம் திவ்ய நம் வேத பாசுரம் மற்றும் தெய்வங்களின் கூத்து கொள்ளும் தள்ளீறு வாக்குவர்களின் தொகுப்பு வடிவ செய்திகளில் நாம் இதனையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்தான் தெய்வம் இத்தனையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். நாம் இதனையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்தான் தெய்வம் இத்தனையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த செயலை செய்விக்கும் மந்திர சாவின் திறப்பு நம்ம தெய்வ வேதத்தை ஓதும் போதே கிடைக்கும். நம் வேதமே பண்டை நான்மறை சாஸ்திரங்கள் இதுவரை பூட்டி வைத்திருந்த அந்த மந்திர திறக்கும் சாவியாக இருக்கிறது. ஆதியில் பரபரமே இந்த நிலைகளை பதித்து பூட்டி நம்மள் வைத்து விட்டது. இப்போது அவர்களே பரமாத்மா குருவனாக நமக்கு வந்து அதன் திறக்கும் மந்திரசாயாக நமக்கு மெய்நிலை வேதாந்தத்தை வழங்கியுள்ளார். ஆக வேதத்தினை ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோ இதுலகத்தில் எவர்குல நினும் இத்தல திடுத்து இருவி செம்பினிலும் நித்திய வாழ்வும் நிமலமனும் அவனா சுத்த சைதன்ய சிவக்கொழுந்தவனாய் முத்தொழிற்கரசு முனிவனும் அவனாய் சோதியில் கலந்தே சொற்களங்கானாய் ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில் என்று தெய்வம் வர்ணனை செய்யும் இந்த காட்சியெல்லாம் நிழல் போல நம் எண்ணத்தை பறந்தாலே போதும். இதுவே தவநிலை தரும். குருபுரம் தரும் சத்திய ஞான வைப்பினார் யாது என்ற நினைவு வலுத்து கவன மாமணி ஆகிறது என்று தெய்வம் வேதத்தில் வருகிறார்கள். பாலாயினி செங்கமல காளுந்தி ஆலாயினி ஆகுதற்கு யாது அது உன்னீர். பிரம்மன் தந்த சீதன வர்ணங்களான நினைவு என்பதில் கவனம் எனும் யாது ஒருங்கிணைந்தவுடன் ஞான பேரறிவு நமக்கு வரும். இந்த செயல் தெய்வ அருள் போதத்தால் ஜீவமணிகளாக முளைக்கின்றது. இதனை பற்றி குருகுராதியில் அதுபோல் இவ்வோனிருந்த உடலிடத்தே அவ்வள் என்ற மூலமணி யாது அது உண்மையல் என்றும் தீர்மணியே திருமணியே தெளிமணியே ஆண்மணியே அம்மணியே தாய்மணியே என்று பாடுகிறார்கள். அம்மணி என்ற குரு அருளால் மூலவழி என்ற யாது என்பது நம் அகத்தில் வந்து படுகிறது என்று தெய்வம் பாடுகிறார்கள். இதை பற்றி ஞானச்சங்கில் அக்கீரம் தீரண்ட மணி சக்கரத்திலே உக்கிர பொறுப்ப செய்யா உதடா சங்கே என்று பாடுகிறார்கள். மேலும் கவனமாமணி ரசமுருகியே கட்டுநாதம் கட்டிட என்றும் தோன்றிவிடும் 1008 அண்டமெல்லாம் ஜெகஜோதி கவனமணி பிழைக்க வேகும் என்றும் குருமுராஜும் பாடுகிறார்கள். இந்த மணிநாதம் பற்றி வேதத்தில் தெய்வம் பாடி வருவதை நாம் பார்க்கலாம். மௌன மாமணி மாடத்துள் ஏறவும் லவண மணி மந்திர அவடதம் கொள்ளவும் கவனம் பாயும் குளிகை கட்டேறவும் நவமணி பதிநோயகன் காப்பிதே என்ற ஞான முறையத்தில் பாடியிருப்பதையும் அறியலாம். திசைநாதம் என்னும் குருபரன் தரும் ஞானமே இதனையெல்லாம் நமக்கு தரும் என்று அறிந்து நம் வேதத்தில் மிக தவ மேன்மையை நாம் உணரலாம். யாதினுக்கு முன்னுள்ளதாய் யாதும் அதாகி நின்ற வீரே யாது அது உன்மேல் என்கிறது குருபரர். ஆசாந்தன் நிழலானால் மனிதிரண்டு ஜோதியுடன் திசைநாத விளைவினாலே மாசில்லா மணிப்புரகமான வரவு கண்டு ஏறுகின்ற என்று பாடுகிறார்கள். மனப்பூரகத்தை அடுத்த நிலை ஜீவதேகம் உள்பகம் செல்ல வேண்டிய நிலை. அதற்கு பத்தியம் வரம்பு சாதனை
ஈனமானந்தம் பட பழக்கமும் மதிப்பால் ஓடி ததும்பி மதிப்பால் சுரந்து சென்னிவழி தானே வாய்கொண்டு மடைப்பால் தீரந்திடுமே காத்திடும் தீரையேடும் கிழிந்திட கண்டிடும் காட்சி அவர் மிஞ்சிட தகும் என்று பூரணப்பதியில் பாடுகிறார்கள். சத்திய பிரம்ம வித்தை, வேத வித்தை எல்லாமே நமது தெய்வ குருவர போதத்தால் பெறப்படுது என்று நம் குலாதீப அதிபரின் அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் தெய்வ மகான் தந்த பேரறிவு தரும் குருபரன் போதமே திசைநாதம் என்ற சிறப்பினை கொண்டது ஆகும். அதனால்தான் ஜோதியுடன் திசைநாதை விளைவினாலே என்றும் சூதான திசைநாத லகரி கொண்டு இந்நூலை சொல்வாக்கே செல்வாக்கு சுத்தரத்தின் எதிர்ப்பு என்றும் வேதத்தில் தெய்வம் பாடியிருக்கிறார். அந்த சிசு ஆதியில் தாயின் கருவறையை ஒட்டி பூர்ணமாக வளர்ந்தவுடன் அது அங்கு ஒட்டியிருந்த தொடரிலிருந்து அறுத்துக்கொண்டு வெளிவர அந்த ஒட்டுத்தொலை அந்த கணத்திலேயே மூடிக்கொள்கிறது. இதுவே அறுத்து அடைத்த வாசல் என்ற பெயர் பெறுகிறது. அந்த சிசுவிற்கு அதன் தாய் வழி ஒட்டுதல் அடைந்தவுடன் எல்லா முற்பிறவி நினைவுகளும் அதை விட்டு போய்விடுகிறது. இதற்கு இந்த பிறவியில் நிகழும் புது நினைவு கூட இதற்கு மனதில் படிவதற்கு சிசு வளர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்த பிறகே வரும். சிசு மனுவாகியுடன் சத்திய பிரம்ம வித்யால் தமது குருபுரம் தரும் மந்திர மனுவை ஏற்றால் மனு கடும் தவம் ஏற்றும் போது அன்று அறுத்து மொழிக்கின்ற சிசுவில் ஒட்டியிருந்த துளை திருப்பிக்கப்பட்டு விடுகிறது. அதனால் அவன் நினைவு பரவலிக்கே சென்று தவம் விட்டும் வல்லபம் பெற்றதாகிறான். திருமஞான குரல் 4ஆம் வாக்கியத்தில் அந்த அறுத்தழைத்த வாசஸ்தலம்தான் புகழின் வாசஸ்தலம் ஆகும் என்று தெய்வம் அருளுகிறார்கள். இன்று வான்கண்ணி விராட்டவற்றில் மூழ்கி தொடர்ந்து தவச் செயற்பாட்டில் இருந்து வரும் நமது தெய்வ குருபரன் வேத நூலில் மட்டுமே இதனை அறிய முடியும். காட்டும் குருவன்றி காணாத உன் உடம்பில் கூட்டுடைய மாட்டாதேவோ என்று நம் வேத ஞானக்குறையில் வருவதை பார்க்கிறோம். இதை குறித்துதான் பாடுவடி பார ரகசியம் அது பரம்பரையாய் பாரவான்கள் கைமுதலே என்றும் திருமறை குருபெருமான் ஞானநிலை செவ்வவெளி யோடியே உதவும் இந்நூல் என்றும் நேரான காமிகள் பாடடா என்றொன்றில் நீட்டும் முடிதுவே என்றும் தெய்வம் பாடுகிறார்கள் என்று அவர்கள் போதத்தின் மகிமையினை நம் வேதத்திலும் அதனில் குறிப்பாக முரீது சுருக்கத்திலும் குருமுராதியிலும் பூரணப்பதிலும் மான்மத்திலும் பற்பல ஞானாதிக்க அருள் செய்திகளை நாம் உணர தெய்வம் இதனையெல்லாம் பாடியிருக்கிறார்கள். முதல் அறிவு என்ற மெய்ஞான பிரகாசம் என்பது பல ஆயிரம் நூற்றாண்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றே இறைவனுடைய மாமதி தூதுவர்கள் காலாகாலமாக நிலவுலருக்கு வந்து இந்த ஞான கல்வி பயிரேற்றத்தை மக்களிடையே விளைவிக்க தங்கள் நாதபோதல் அருள் உரைகளால் அந்த விசுற்றுலா காய கற்பக மாமரமாக வளர்ந்ததற்கான வித்தியான விதையினை மக்கள் விதித்துதான் வந்திருக்கிறார்கள். அதன் பூரணி நிறைவாக மெய்ஞான சுடர் மகிமைகள் அனைத்தும் தாங்கிய வேதாந்த வடிவமானதே நமது ஆதிமி ஒதிய பூரண வேதாந்த நூலாகும். பூரண மார்க்க பதிவோர் போதிட உரைத்த பரும் காரணம் இதில் அறிந்து என்று பூரணப்பதியில் தெய்வம் போடுகிறார்கள். வஞ்சமில் குறவன் காட்டி வழங்கிய உபதேசத்தால் விஞ்சைகள் கோடா கோடி விளங்குமோர் வைப்பு பெற்று என்று குருராஜி வருவதை காணலாம். மெய்வழியை தொடரும் போது மெய்வழி தெய்வ கிரந்தங்களை ஓதும் போதும் மனு என்ற நிலையிலிருந்து மாறி அமரர் வானோர் தேவர் என்ற நிலைக்கு மெய்வழி மக்கள் வருகின்றனர் என்கிறது தீர்க்க தரிசிக்கிறது. மெய்வழியை தொடரும் போதும் மெய்வழி தெய்வ கிரந்தங்களை ஓதும் போதும் மனு என்ற நிலையிலிருந்து மாறி அமரர் வானோர் தேவர் என்ற நிலைக்கு மெய்வழி மக்கள் வருகின்றனர் என்பது தீர்க்க தரிசனங்கள். தெய்வங்களின் நீதபோத வேதாந்த நாதாந்த தேடரும் திரவிய தெல்லமுத மெய்த்தவ பாசுர வரிகளும் நெறிநீதி மெய்யுரு அருள் ஜோதி தவனுட்ட மெய்யரின் வாக்கிய பிரவாகங்களுமே நீதபோத வேதாந்த நாதாந்த தேடரும் திரவிய தெல்லமுத மெய்த்தவ பாசுர வரிகளும் நிறைநீதி மெய்யுரு அருள் ஜோதி தவனுட்ட மெய்யரின் வாக்கிய பிரவாகங்களுமே மெய்ஞான பெருந்தவத்துறையில் நம்மை ஏற்றி வைக்கும் யுகாந்த நாட்டு செல்வங்கள்.
யுகாந்த நாட்டுச் செல்வங்கள் ஆகும். வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே. வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே. பஞ்ச வினைகள் என்னை விட்டு ஓடி தளி வணங்குதே. எல்லா உனது புகழை கேட்க கேட்க செவி நயக்குதே. எல்லா உனது புகழை கேட்க கேட்க செவி நயக்குதே. எந்தாய் தயவை எந்தாய் தயவை எண்ணுந்தோறும் உள்ளம் இயக்குதே. எந்தாய் தயவை எண்ணுந்தோறும் உள்ளம் இயக்குதே. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ. இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ. முத்திப்பெரிய தொடர். நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். அண்ணா அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்த நமக்கு புரியுறா போல எளிமையா ஆக்கி வச்சுட்டாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உலகம் மொத்தம் A to Z ஆதாரம் அப்படின்னா எங்கெங்கயோ அவங்க இஷ்டத்துக்கு அதுக்கு ஒரு வியாக்கியானமும் அதுக்கு ஒரு நூல்ல இருந்து பாடல்களும் எடுத்து அத எப்படி நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்து பாழாக்கிட்டாங்க. இப்ப நம்ம இந்த சோடச நிலைய ஆனா அவங்க விளக்கும் போதுதான் 6 ஆதாரம் அறுசுவையுடனே அறிவது முதலாம் அறிவு அறிப்பாடமேன்னு தெய்வம் சொன்னதனுடைய அர்த்தம். 6 ஆதாரம் அறுசுவையுடனே அறிவது முதல். அப்ப அந்த 6 ஆதாரங்கள்னா என்ன அப்படிங்கிறத பாதம் அறிந்தால்தான் வேதம் விளங்கும் அப்படின்னு தெய்வம் சொன்னது எல்லாத்தையும் பொருத்தி கோர்வையாக கொடுத்தாங்க. இதில் நம்ம குறுக்கிட்டு பேசணும்னாடா உங்க நினைவுல அவங்க பேசினது அப்படியே பதிஞ்சிருக்கும். இதுல நான் சொன்னேன்னா நான் சொன்னது உங்க நெஞ்சில பூந்துரும். இருந்தாலும் சில இடங்களை எடுத்து காட்டணும். ஒரு புள்ளியாக ஆதியில வந்தது, அது சுழியாகி அதுக்கு ஒரு வாழம் முளைச்சது, அதுதான் வாழைப்பெண் வாழைக்குமாரி அப்படிங்கிறது புதிய செய்தியா எனக்கு புதிய செய்தியா இருந்தது. அப்போ ஒரு புள்ளியாக தாயின் கருவில தனக்கு உண்டான அந்த ஜீவதேகத்தை பரமாத்மாவின் உத்தரவுப்படியே 6ல்